ஆக்கியா ஓடுது, வாய்க்கால்ல தண்ணி. காவேரி ஓடுது. ஓ, தண்ணி ஓடுது. மைக்க கழுவ கேட்டேன். ஓ, ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன். அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட் ஆயிங்கண்ணா. 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுனதுல அத நடுவர் தலையில வேணாலும் வச்சிருக்கண்ணா. வச்சு 10 வருஷம் ஆச்சு. 10 ஆகாதே, 13 வருஷத்துக்கு மேல ஆகுது. சரி, உனக்கு வச்சாலும் நீ மாதிரியே சொல்லிக்கிறீங்க. கிட்னி நல்லா இருக்கா? கிட்னி உள்ள கிடக்கு. மஞ்சண்ணா, உங்களுக்கு நுரையீரல் நல்லா இருக்கா? அண்ணா உங்களுக்கு கணையம்? உங்களுக்கு கால் நல்லா இருக்கா? இந்த ஊரு காலடி மண் எடுத்து வச்ச உடனே, மண்ணுல கால் எடுத்து வச்ச உடனே கால் சரியா போச்சு சார். இந்த சாமி சத்தியமா கை தட்டுங்க. நான் தாங்கி தாங்கி வந்தேன். சத்தியமா இந்த ஊர்ல இறங்கி அந்த கார்ல இருந்து வரும்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் வந்தேன். அப்ப கண்டிப்பா இந்த சாமி சக்தியுடையதா தான் கண்டிப்பா இருக்கும். போன 4 வருஷத்துக்கு முன்னாடி பன்னீர் குத்தி பாளையத்துக்கு வந்தோம். இதே மாதிரிதான் ஒரு பேச்சாளர் வந்து, பெரிய புண்ணியம். போனதுல இருந்து மாசம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு புதுமை ஒவ்வொரு இடத்துல நடக்கும். ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு சார். எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த முதல் வரியில இருக்கிற அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் இருக்காங்கல்ல, என் கூட பிறந்த அண்ணன். அப்ப எந்திரிச்சு போயிருவாங்க. இது ஒண்ணுதாண்டா பாக்குற மாதிரி இருந்துச்சு. என்ன ஒண்ணே இங்க இருக்கு. எங்க அப்பா மாதிரி இத பாருங்க, பேண்ட் ஷர்ட் போட்டு அவ்வளவுதான் திரும்பி வராங்கிட்டு. அப்பா துண்டுலாம் கழுத்துல போட்டுருக்க. அப்பா அப்பா ஏன் கெட்ட நேரம்டா முன்னாடி வந்து உட்கார்ந்து இருந்தாரு. அங்க பாருங்க, என் மாமியார் மாதிரி ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. அது மாமியாவே தான். அப்பா அண்ணன் நான் பேசுவானே? பேசுவானே? வந்துட்டா இல்ல பேசு. அப்பா நான் பேசுவாங்கப்பா. போய் தெருவா கேட்டுவா. இந்த கோயில்ல பூஜாரி படுத்து கிடக்குறாரு, போய் கேட்டுவா. உஜிபி மஞ்சன்னா நான் பேசுவானா சார்? என் காலை மட்டும் தொடாத. போன வாரம் தொட்ட 2 செருப்பு காணாம போச்சு. நான் எப்பொழுதுமே வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. உண்மையா ஜோரா ஒருத்தர கைத்தட்டல் கொடுத்து ஆறுதல் கொடுங்க. உண்மையிலே வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. நம்ம வீடுன்னு சொல்லுங்க. எங்க வீடு. என்ன மாமியானா கசக்குதா, உங்க பெத்த புள்ள இனிக்குதோ? மாமியா பெத்த புள்ள எனக்கு பொண்டாட்டி, அதனால எனக்கு இனிக்கி. ஏன் மாமியா எனக்கு இனிச்சு என்ன போதும்? என் மாமனாருக்கு தான் இனிக்கணும். ஆக்சுவலி நான் இனி முறைப்படி நான் பேசிடுறேன் சார். என்ன தாய் மாமா முறைப்படியா? எனக்கு தாய் மாமா இல்ல, என் பிள்ளைக்கு தாய் மாமா எங்க ரவி அண்ணா, எங்க மஞ்சண்ணா. அடுத்த வருஷம் சீர் செஞ்சிருவாங்க. சீர் சீருக்காக இவங்கள வச்சுக்க. எப்பவுமே சூட்கேஸ் தூக்குறேன்னா இல்லையே, உங்க 2 பேர் பேரையும் மைண்ட்ல வச்சிருவேன். அப்படி ஒரு பாசக்கார பிள்ளை. அண்ணா நான் மொய் வாங்குறதுனா நல்ல பிளான் பண்ணுவேன். அவ்வளவு மொய்னா நோட்ல எழுதுறதெல்லாம் நான் வாங்கல. இல்ல கவர்ல வச்சு கொடுப்பாங்க. கவரும் வேணாம் சார். சீரா தூக்கிட்டு வரட்டும். அப்படிதான் எங்க ஊர்ல இருந்து அப்படியே வரணும். அப்படி என்ன சீர் இங்க இருந்து சம்பாரிச்சு உன் வீட்டுல ஒண்ணாந்து கொடுத்துட்டு வரணும். யாருக்காக கொடுக்குறாங்க? ஆமா, உன்னை கூப்பிட்ட புண்ணியத்துக்கு அதெல்லாம் கொடுக்கணும். நீங்க எனக்கு மொய் எழுத வேணாம். நான் எழுத மாட்டேன், யாருக்குமே எழுத மாட்டேன். கரெக்டா. ஆனா இன்னைக்கு மஞ்சநாதனுக்கு மொய் வச்சதை நினைச்சு நான் ரொம்ப கண் கலக்கி ஆனந்த கண்ணீர்ல இருக்கேன் சார். அவன் என் மாப்பிள்ள, அதனால நான் அவனுக்கு உனக்கு என்ன கண் கலங்குதுன்னு கேக்குறேன். இல்ல, யார் வீட்டுக்கு போனாலும் சாப்பிட்டுட்டு வந்துருவீங்க. நீ சாப்பிட்டு இருந்துட்டு வருவ, அது எங்களுக்கு தெரிஞ்சதானே. இடி பேசுறேன் சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாமின் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கை தட்டுங்க சார். ஜோரா கை தட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில எடுப்ப, மஞ்சனா வளையத்துல நுழைவா. அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் டர்க்கு கம்பில இல்லைங்கிறான். டர்க்கா? முறுக்கு. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்ல. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லி இருப்பாரு. ஆமா. இப்ப சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்க, அத 2ஆ கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடா. காலம் மாறி போச்சு சார்.
ரேஷனுக்கு போனா பருப்பு காணா, கோயிலுக்கு போனா செருப்பு காணா, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு காணா, அப்புறம் சாமியாட்ட போனா கற்ப காணங்க. அங்கதான் கற்ப காணாம தெரியுதுல, அப்புறம் சாமியாட்ட போய் புள்ள குடிச்சாமினா கொடுத்து விட்டானே பேர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது. அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சுண்ணா ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ண? மூக்கு சிந்துரு. ஓ மூக்கு சிந்தி என் மேல போட்டேன். என் மூக்கு சைஸ பாத்தியா? திரும்பி விட்டு அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? மஞ்சுண்ணா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சு? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த அனிமோர்ல பேச எனக்கு பணமே வேணும். நல்ல ஜோர கை தட்டுங்க சார். சத்தியமா சொல்றேன், வேணும் சார். தம்பி நம்ம விருதுக்குறோம்டா. நான் வேண்டான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்கேன். அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முத கொண்டு போட்டு கட்டுக்கிட்டு இருக்கடா. கவர்ல கரெக்டா கொடுப்பேன் நடுவர். ஆமா, உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் சோளா கடையில படுத்து கிடக்க வேண்டியதுதான். வந்தாங்கல்ல சார், உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களா? நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பையன் முழுக்க கரெக்டா சொல்லுதா. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நட்டுவர்? அடே அப்பா, ஒயிட் அண்ட் ஒயிட்ல கல்லக்க குட்டி நட்டுவர். எங்க போனாலும் எல்லாருக்கும் பஸ் பேரை வழங்கி கொடுக்கக்கூடிய நட்டுவர். தீபாவளி அன்னைக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நட்டுவர். ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர். நியூ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர். பொங்கலுக்கு கட்டோடு கரும்பை கொடுத்த நடுவர். உங்களை யாரு சார் வர்ணிக்கணும்? நீ தான் வர்ணிக்கணும். ஏன் நான் வர்ணிக்கணும்? நீ தானே பேச வந்திருக்க. நான் தான் சார் வர்ணிக்கணும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவு மூந்தா பூ. ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? என் மூக்க நான் பிடிச்சேன். பூவை மூந்தா பூ வாசனை வரும். ஆனா அந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். பாசமான கௌதமி தாரம் தான் பேசுறேன். நான் வர்ணிக்கிறேன் சார் உங்களை. இப்ப நான் வர்ணிக்கிறேன் பாருங்க. கார்குழல் கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, வந்தாங்க ஒரு பாட்டு உங்களை பத்தி வர்ணிச்சு. இல்லையே, ஒத்த பாட்டு இல்லையே. நான் வர்ணிக்கிறேன் சார். இப்ப அப்படியே அந்த மாலையை அப்படியே கழுத்துல போடுங்களேன். போடுங்க சும்மா உங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு. போடுங்க. சம்மங்கி மாலை வாசனையா இருக்கு. அண்ணே நீங்க 4 வச்சுங்கண்ணே, நீங்க 5 வச்சுங்க, நீங்க லைட்டா வச்சுங்க. இப்போ வாழ்த்தி. ஓகே. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி வெள்ள மடம் பிள்ளை குடம் உள்ள முதல் அள்ளி. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி வெள்ள மடம் பிள்ளை குடம் உள்ள முதல் அள்ளி. எங்களுக்கெல்லாம் நல்ல சத்து சுகந்தா, எங்களுக்கெல்லாம் நல்ல நடுவரையாதா. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி வெள்ள மடம் பிள்ளை குடம் உள்ள முதல் அள்ளி. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி வெள்ள மடம் பிள்ளை குடம் உள்ள முதல் அள்ளி. எப்படி இருக்கீங்க தெரியுமா சார்? இப்படி வர்ணிக்கணும் சார். நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? 3 நாளா கால் வலி. ரவி எனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கழுத்து வலி. ராதா எனக்கு என்ன பிரச்சனை? ராதாவுக்கு பலவலி. மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து தாய் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம், தாரம் கிடையாதுன்னு பேசுறாங்கல்ல மிஸ்டர் மஞ்சுநாதன் சார். இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, உங்களை சுமந்த உங்க அம்மா தாய் கருவறையில் என் தாய் சுமந்தான்னு சொன்னியே, உன் குழந்தைய கருவறையில சுமந்த உன் பொண்டாட்டி ஏன் மறந்த நான் கேக்குறேன். அப்படி கேளுமா. என்ன பேசுற? உங்க அம்மா சுமந்தா புள்ள, நாங்க சுமந்தா செங்கக்கல்ல அரக்கல்லாலே அடிப்போம். ஞாபகம் வச்சுக்கோ. தட்டுங்க கைய பெண்கள்லாம். உங்க அம்மா தான் அம்மா சுமந்தா புள்ளையாம, நாங்க சுமந்த செங்கல்ல நான் கேக்குறேன். அவன் சொல்றான் என்னது இங்கே இந்த பேச்சு பேசுதே, வீட்டுல என்ன பேச்சு பேசணும்னு கொஞ்சம் சொல்றான். அதுக்கு நான் சொன்னேன், அங்க பேச முடியாம தாண்டா இங்க வந்து பேசுறாளுவோ அப்படின்னு நான் சொன்னேன். சார் இவ்வளவு சந்தோஷமா கை தட்டி இந்த ஊர்ல அணிமூர்ல அழகா உட்கார்ந்து கேக்குறாங்கல்ல, எல்லா ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார். அம்மா மாதிரி உங்களுக்கு மனைவி கிடைக்குது சார், தாய் மாதிரி தாரம் கிடைக்குது. ஆனா ஒவ்வொரு மனைவிக்கும் எங்க அப்பா மாதிரி
இல்ல சார், எங்க அப்பா எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு சார். நீ பாட்டு என்ன என்னமோ பெரிய கரெக்டா பேசுற மாதிரி பேசுற. கரெக்டா தான் பேசுறேன். உங்க அப்பா எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. ஆமா. புருஷன் வாங்கி தர்றது இல்ல. என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? இரு, உங்க அப்பன்ட்ட என்ன கேக்குற? 2 கேரிப்பின், ஒட்டு பொட்டு, 2 ரப்பர் பேண்ட், ஒரு பவுடர் டப்பா, ஒரு சீப்பு. புருஷன்ட்ட என்ன கேக்குற? ஒட்டி ஆனா, காதுல தோடு, 5 பவுன்ல செயின். அவன் எதை வாங்கி கொடுப்பான்? வண்டி ஒரு டயரா கழட்டி வித்து தான் வாங்கி கொடுக்கணும் உனக்கு. ஏன் இவங்கெல்லாம் கை தட்டுறாங்க? எல்லாம் கேட்டு பாதிக்கப்பட்ட ஆளுங்க சார். அப்புறம் ஏன் சார் காலங்காலமா தாத்தா பாட்டியை கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெக்குறாங்க? அப்புறம் ஏன் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி உங்களை பிள்ளைய பெத்தாங்க? அப்புறம் ஏன் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெத்தீங்க? ஏன் சார் பெத்தீங்க? என் விதியை பாத்தியலா சார்? இந்த காசு வாங்குறதுக்காக என் தாத்தா ஏன் எங்க அப்பனை பெத்தான், எங்க அப்பா ஏன் என்னைய பெத்தாங்க, நான் ஏன் புள்ள பெத்தங்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. தாரம் தான் தேவை கிடையாது, அம்மா தான் தேவைன்னு சொல்றீங்கல்ல சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, மாமனாருக்கும் மருமகனுக்கும் எவ்வளவு சார் வயசு வித்தியாசம்? உங்க மாமனாருக்கும் உங்களுக்கும் வயசு எவ்வளவு வித்தியாசம்? 25 வயசு வித்தியாசம். ஆனா மாமியார் வீட்டுக்கு நீங்க போன உடனே மாமனார் எப்படி மரியாதை கொடுக்கறாரு? வாங்க மாப்பிள்ள, ஆஹா இருங்க மாப்பிள்ள, ஆஹா, நேரம் இப்படி சொல்லுவோம். வாங்க போங்க, அப்படி இப்படி இங்க நேரம் அப்படிதான் சொல்லுவோம். இங்கிட்டு திரும்பி சொல்லுவோம், மானம் கட்டது. நேரம் அப்படி சொல்லுவோம், அப்படி திரும்பி சொல்லுவோம். நாங்களாவது நேரா சொல்லாம சைடுல சொல்றோம். ஒத்துக்கிறேன், சரி போயிட்டு போகுது, ஒத்துக்கிறேன் சார். ஆனா உங்க அம்மாவுக்கும் எங்களுக்கும் என்ன வயசு வித்தியாசம்? ஒரு 20 வயசு வித்தியாசம். ஆனா உங்க அம்மா எங்களை வாங்க மருமகளே, உட்காருங்க மருமகளே சொல்றாங்களா? சொல்றாங்களா சார்? இல்ல. ஏன் நேரா நீங்க மட்டும் உட்காரு, ஏஞ்சு படி, தடி மாடுவா நிக்கிற, அப்படியே பேசுறாங்க உங்க அம்மா? பாத்திரத்தை யார் சார் முதல்ல உடைக்கிறது ஒரு குடும்பத்துல? நான் கேக்குறேன். உனக்கும் உன் மாமியாவுக்கும் பிரச்சனை, உன் வீட்டுல உயிக்கிறோம். இங்க நாங்களா சத்தியமானாவது என் வீட்டுல எங்க இருங்க, என் மாமியார் இந்த உலகத்திலே எனக்கு ஒரு பெண்ணை பிடிக்கும் என்றால் என் மாமியார மட்டும்தான் சார். மாப்பிள்ள மாப்பிள்ள வா 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 வாடா 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 இருங்க, ஏன் பிடிக்கும் நான் சொல்லிடுறேன் சார். யூடியூப் உலகத்திலே உனக்கு பிடிச்ச ஆள் யாரு? எனக்கு இந்த உலகத்திலேயே பிடித்த முதல் பெண் யார் தெரியுமா? எங்க அம்மா கூட நான் சொல்லல. இப்போ எனக்கு இந்த நேரத்துல பிடிச்ச பெண் யாருன்னா என் மாமியார் தான். சார், நாட்டுல நடக்கிற அநியாயம். பொம்பளை புள்ள மாமியாவை பிடிக்குதுன்னு சொன்னா அவன் நல்லவங்கிறாள். இதே ஆம்பளை மாமியால பிடிக்குதுன்னா அவன் கெட்டவங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வைத்தறிச்சல வாழ்றோம் சார். ஏன் மாமியாவை ஏன் பிடிக்குன்னு சொன்ன தெரியுமா? என் மாமா முத்துக்கு எந்த பழக்க வழக்கமும் தண்ணி அடிக்க மாட்டாரு, ஆன்ஸ் போட மாட்டாரு, சிகரெட் குடிக்க மாட்டாரு. உத்தம புருஷன் சார் என் புருஷன். உன் புருஷன் இல்ல, உத்தம புருஷனா சார்? உத்தம புருஷன், பியூர் புருஷன், ஹாட் புருஷன். ஏதாவது ஒரு புருஷன் கரெக்டா சொல்லு. உண்மையான புருஷன், பீரு ஹாட் புருஷன், பியூர். அந்த பிராண்ட் என்னடா? அப்படி சார். அப்படி பெத்த என் மாமியார நான் தெய்வமா பாக்குறேனா இல்லையா? நானும் என் மாமனார தெய்வமா தான் பாக்குறேன். தெய்வமா தான் பாக்குறேன் சார். ஆயிட்டாரு. பார்த்தாதான் சார் அது தெய்வமா ஆயிட்டாரு. நீங்க காலைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணை அழைச்சிட்டு வர்றான், என் மாமனார் தேம்பி தேம்பி அழுகுறாரு. என் மாமா அழுகுறியன்னு கேட்டேன். மகளை நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன் மாமா, அழுவாதியன். என் மகளை நினைச்சு அழுவலடா, உன்னைய நினைச்சு தான்டா அழுவேன். யாயான்னு கேட்டேன். 25 வருஷமா நான் பட்ட கஷ்டத்தை நீ வாழ்க்கை பூரா பரப்போடியாடா அப்படின்னு நினைச்சு தேம்பி தேம்பி அழுதான். சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணா நாங்க மாமியார திட்டினா ஏதாவது பேசினா கஷ்டப்படுறீங்கல்ல, நான் கேக்குறேன், உங்களுக்கு எங்க அம்மாவை பிடிக்குதா? நாங்க விருந்தாடி வந்தா பிடிக்குதா? பிடிக்கல. என் அண்ணன் வந்தா பிடிக்குதா? பிடிக்கல. என் தங்கச்சி வந்தா ஏன் பிடிக்குது சார்? என்ன சார்? இருங்க சார், நியாயத்தை நான் பேசுவேன் மகாராஜா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பொண்டாட்டிய பிடிக்க மாட்டேங்குது, குழந்தையாவ பிடிக்குது, அதானே உன் கேள்வி? ஆமா. இப்ப நம்ம கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டி என்னன்னு கூப்பிடுறா? மாமான்னு கூப்பிடுறா. ஒரு புள்ள பிறந்த உடனே என்ன பண்றா? ரமேஷ் அப்பான்னு கூப்பிடுறா. 2வது புள்ள பிறந்த உடனே என்ன கூப்பிடுறா? சுரேஷ் அப்பான்னு கூப்பிடுறா. ஆனா கொழுந்தி அப்படி கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு மாமான்னு கூப்பிட்டவ கடைசி வரைக்கும் மாமான்னு கூப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் நம்மளுடைய கொழுந்தியா மட்டும்தான். கொழுந்தியாவுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்க பாப்போம். சார் நீங்களும் தான் கல்யாணம் பண்ணி குழந்தை பெக்கறதுக்கு முன்னால முதல் இரவு அன்னைக்கு வர்ணிக்கிறீங்க.
அதே மாதிரி ஒவ்வொரு இரவும் வர்ணிக்கிறீங்களா? அன்னைக்கு அவ வர்ணிக்கிற மாதிரி இருக்கிறா, வர்ணிக்கிறான். மேக்கப்ப கழிச்சா தானே தெரியுது அப்புறம் என்ன மாதிரி கட்டாவியா வந்துருக்காங்க. சார் எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன் சார், ஒரு மனைவி வாழ்க்கையை வெறுக்கிறதுக்கு எங்கள்கிட்ட 1000 காரணம் இருக்கு சார். ஆனா ஒரு மனைவிங்கிற தாரை நாங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க வாழுற வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாங்க பெத்த 2 புள்ள சார். இதுதான் சொல்லுது எல்லா வீட்லயும். உங்க அப்பா பண்றதுக்கு உங்களுக்காக தான் நான் உயிர் வாழ்றேன் அப்படின்னு ஒரு தட்டு சோறு திங்கிறானா? எதுக்கு சாப்பிடுறோம்? எங்க அப்பா வீட்ல இருந்து வரும்பொழுது ஒல்லியா வரும் சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு சார் குண்டாகுறோம்? இப்படித்தான் ட்ரம் மாதிரில போய்கிட்டு ஏன் ஆகுறோம்? எங்க அப்பா வீட்ல சாப்பிட்ட சாப்பாடு மீந்து போச்சுன்னா 2 இட்லி சாப்பிட்டு 1 இட்லி சாப்பிட்டு நாய்க்கு கூட போடுவோம். ஏன்? எங்க அப்பா சம்பாரிச்சதுங்கிற ஒரு ஏளனம். ஆனா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் மீந்த சொத்து மாமனார் வச்சது கூட புருஷன் வச்சது கூட சேர்த்து குலைச்சு அடிக்கிறோம்னா யாரு சம்பாத்தியம்? என் புருஷ சம்பாத்தியங்கிற நம்பிக்கையும் அவருக்கு கொடுக்கிற சந்தோஷம் காரணம் நடுவுல. அதான் இப்படி வீங்கிட்டே போறீங்களா? ஆமா. என் பொண்டாட்டிலாம் சார், நேத்து என் பொண்டாட்டியை ஏத்திக்கிட்டு பைக்ல போனேன் சார். பசு மேம்பாலத்துல பைக்கு ஏறுது, என் பைக்கு மேம்பாலத்துல. ஆளு முரட்டு வண்டி உருட்டு ஏத்த மாதிரி வந்தவன் சொல்றான், என்ன வாத்தியார் எவ்வளவு லோடி ஏத்திக்கிட்டு எங்க கிளம்பிட்டியா? இன்னொருத்தன் சொல்றான், அவர் சொந்த லோடு தாண்டா வியாபாரத்துக்கு அப்படின்னு. சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு பெண் ஆணுக்காக அழறான்னு வச்சுங்களேன், ஒரு பெண் ஒரு ஆணுக்காக அழறானா அவ மேல அவ அன்பா இருக்கான்னு அர்த்தம். ஒரு பெண் ஒரு ஆண் மேல அன்பு வச்சு அழுதானா அவன் மேல அன்பா இருக்கான்னு அர்த்தம். ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக அழுதானா அவன் உயிரா இருக்கான்னு அர்த்தம். அதை விட அதுக்குதான் சார் நாங்க அழ வைக்கிறோம். அதை விட ஒரு ஆம்பளை அழுகிறான்னா இன்னொரு காரணம் இருக்கு. என்ன சார்? கரெக்டா 9:55 போவான், கடை சாத்திட்டானா உட்கார்ந்து அழுவான். வேகமா தானே வந்து சிக்னல் போட்டு நிப்பாட்டு. அவருடைய வேதனை யாராலும் தீர்க்க முடியாது சார். இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே சார், நான் கேக்குறேன். இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேக்குறேன். நான் 2000 பதில் சொல்றேன். விடிய கேட்பேன். நான் முடிஞ்ச பதில் சொல்றேன். இப்ப ஒரு அக்காவை நான் பேசியிருக்கேன், அவங்க சாப்பாடு கூட கல்ல போறேன்னு கேட்டுட்டு பதில் சொல்றேன். நான் இங்க இருக்க வண்டியில படுத்துக்கிறேன். இருக்க வண்டி நம்ம ஊர் வரையும் வருமா சார்? அதுக்கு எங்க வீட்டுல வேலை இருக்கு. இப்ப நீங்க எங்களுக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு நான் பேசிடுவேன், அதுக்காக கொடுக்க சொல்லுங்க. இப்ப கேக்குறேன் சார், தருதலைய தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டா இருக்கிற கூலாக்குறது யாரு? மனைவி. ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவி. தட்டுக்க கைய மருமகள்ல நல்லா சொல்ல கை தருங்க. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார போயிடாது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவனுங்க எங்க பிடிச்சிட்டு விட்டது யாரு? அதே மனைவி. 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 இங்க இருங்க, இந்த கை தட்டுற கல்யாணம் ஆகாத ஆளுக்குலாம் ஒரு விஷயம் சொல்றேன். கல்யாணம் ஆகும்டி ஆச்சுன்னா என்னை விட மொக்க பிகர் தான் உங்களுக்கு பொண்டாட்டி. அவரு ஞாபகம் வச்சுக்க. நீ கவலைப்படாத மங்காளி, இதை விட மொக்க பிகர் தமிழ்நாட்டுல கிடையாது. நீ தைரியமா நம்ம பாத்துக்குவோம் சார். போந்தா கோழி எப்ப விழுந்துருந்துன்னு தெரியாது சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நான் இப்ப கேக்குறேன் சார். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா? மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க வந்துச்சு? என் மாமியார் இருந்து. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் குடிச்சிட்டு வந்தாங்க. ரோட்ல போற ஒருத்தவங்க மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்குறாது. வெளுத்து விட்டுருவாங்க. வெளுத்து தெரிஞ்சுக்க. கண்ணாடியும் பொண்டாட்டி ஒண்ணு. எப்படி சொல்றேன்? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுக்க மாட்டோம். குடிக்க மாட்டோம். அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அத மட்டும் சொல்லாத. ஏன்? நேத்து அம்மா என்கிட்ட சொன்னேன், அடே அடிக்கிற கை தாண்டா அணைக்கும் அப்படிங்கிறேன். அப்ப அப்பா எங்க டீச்சர் அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறான். என் பொண்டாடி சொல்றான், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், இவன் கிரிமினல் ஊரா அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறான். சார் இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, அம்மாதான் முக்கியம் அம்மாதான் முக்கியம்னு, ஏன் அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கு. நிம்மதியை தொலைச்சிட்டு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தடவை ஏன் சார் இந்த ஊர்ல தெரிறீங்க? தேடு நம்ம வேற முத்தி வர. யாரு? பொண்டாட்டிய மனசுல நினைக்கிறேன் சார். யார் பொண்டாட்டி? அவங்க பொண்டாட்டி. நான் கேக்குறேன் சார், நேத்து உங்களுக்கு சம்பளம் 25,000 ஓவா ரூபா வாங்குனீங்கல்ல? நான் லாஜிக்கா ஒன்னு கேக்குறேன் சார். நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா, நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? 25,000 ரூபாயில எத்தனை 500 இருக்கு? 50.
50 500 மாத்தி ம். 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, ம். 50 பேர் வந்து எந்த ஊர்ல ஹோட்டல்ல சார் திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரைதான் ஒவ்வொரு ஆணும் சரியா இருப்பாங்க. 10 நாள் ஒரு மனைவி வீட்டை விட்டு வெளியில எங்கேயோ டூர் போயிட்டேன்னு வச்சீங்க, உங்க வீடு எப்படி சார் இருக்கும்? ஒரே சந்தோஷமா இருக்குமியா. எப்படி சந்தோஷமா இருக்கு சார்? கலட்டி போட்ட கையில அங்கேயே ரவுண்டா கிடக்கு. எஸ். வாங்கிட்டு புரோட்டா அவ்வளவு பாதி தின்னு விட அப்படியே கிடக்கு. ம். அப்படி எறும்புலாம் முக்கியம். அதுல அதுல 2 பாட்டில் கவுத்து கிடக்கு. நாரும் அதனுடைய நாத்தம் அடிக்கும். அதனுடைய சுகமே